Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உளுந்தம் பால் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த உளுந்தம் பால் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துல நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். இந்த பால் நம்ம வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது இல்லாம நம்ம சேனல்ல உளுந்த ஊற வச்சு அரைச்சு செய்யற உளுந்தங்கஞ்சி, அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி ரெடி மிக்ஸ் பவுடர் அதெல்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த உளுந்தம் பால் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்து பால் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது இல்லை தோல் இல்லாதது நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 தடவை களைஞ்சி தண்ணியை கீழே ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம பருப்பெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா பருப்பு உங்களுக்கு நல்லா மலர்ந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பருப்பை வந்து எடுத்து மசிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா மசிய வரணும். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். உங்களுக்கு எந்த விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் அதில் பருப்பு வந்து நமக்கு தெரியக்கூடாது. இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் இதிலையே சேர்த்துருவோம். இப்போ வந்து பருப்பு நல்லா வந்து அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்து பால் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ உளுந்து பால் செய்கிறது அதே குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்ச உளுந்து அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம், பனங்கல்கண்டு இல்லை வந்து கருப்பட்டி பாக கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை கிட்டத்தட்ட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் சேர்ந்த பொடி, சுக்கும் ஏலக்காவும் சரி பாதி எடுத்து நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அந்த பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கலந்துட்டு மிதமான தீயில் நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா உங்களுக்கு கெட்டியும் பட்டிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சின பால் கிட்டத்தட்ட 1 கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பால் அலர்ஜி அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா தண்ணி மட்டுமே சேர்த்து குடித்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது. வெல்லம்லாம் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சு போயிடும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உளுந்து பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த உளுந்து பாலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.